அம்மாவோட ஆசைக்கு கிடைச்ச சம்பாத்தியத்தில் நீல கலர் புடவை ஒன்று எடுத்துட்டு வருவார். புடவை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தால் அம்மா இல்லை. ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் டீ வேணும், யாராவது கொண்டு வாங்க பண்ணுறாரு. அன்றைக்கி பாருங்கள், அந்த சாயந்தரம் நேரம் அந்த டீ கொண்டு கொடுக்க வேண்டியவர் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாங்க போயிட்டாரு. நான் விறுவிறுன்னு போனேன், ஃப்ளாஸ்க் இருக்குல்ல ஊற்றி எடுத்துன்னு வந்து கொடுத்தேன். பதறி பூச்சு கேமராலாம் தட்டி விடாத குறையா இருந்திருந்தாரு. சார் நீங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாது சார். நீங்கள் ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் வித் மீ விஜய் சந்தியா. ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா திரைப்படத்தோட டீம் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் திவ்யா படத்துக்காக. ஃபர்ஸ்ட் உங்களை அந்த டைரக்டர் சார் அண்ட் ஆக்டர், ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப வருஷ போராட்டம் இது. எங்களுக்கு ஒரு நீண்ட பயணம். நாங்கள் ஷூட் பண்ணது வெகு சில நாட்கள் தான். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை நாங்கள் வெளியே கொண்டு வரதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டோம். பிகாஸ் ஆடியன்ஸுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோன்றது தேவையில்லை. படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது மட்டும்தான் தேவை. ஸோ ரொம்ப நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேங்கிறத சொல்ல விரும்பலை. கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி இன்றைக்கி இந்த படம் ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நல்லா வந்திருக்கு, நல்ல ரிவ்யூ எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போகிற அடுத்தடுத்து பார்ப்போம் எப்படி அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே சூப்பர். ஹாய் ஹலோ, எப்படி இருக்கீங்க? குட். ஓகே சூப்பர். அண்ட் இந்த படத்தில் உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும்? சார் எப்படி அப்ரோச் பண்ணாரு உங்களை? சார் வந்துட்டு இது என்னோட டெபியூ மூவி. சார் என்னை வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு கூப்பிட்டாங்க. ஸோ அப்போ சார் என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, அது கேரக்டருக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணும். ஸோ அது வந்துட்டு அதுலேயே வந்துட்டு வாழணும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இன்னைக்கு அந்த மூவியில் வந்துட்டு சிரிக்கிறதுலேருந்து ஐஸ் திருப்புறதுலேருந்து என்னோட மேக்கப் ஹேர் ட்ரெஸ் எல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயம் எல்லாமே சார் தான் எனக்கு சொன்னாங்க. ஸோ ஆல் கிரெடிட் கோஸ் டு டைரக்டர். ஓகே, அண்ட் கேரக்டர் எப்படி இருக்கும்? லைக் உங்களோட கேரக்டர் இந்த படத்தில் இது முதல் படம். ஸோ எப்படி இருக்கும் மக்களுக்கு பார்க்குறப்போ? கேர்ள் நெக்ஸ்ட் டோர் மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன விஷயம் சொன்னால் ஒரு காஜல் கூட போட அலோவ் பண்ண மாட்டாங்க சார். அவ்வளோ வந்துட்டு நேச்சுரலாக இருக்கணும். அண்ட் வந்துட்டு எல்லாருக்கும் ஈஸியாக வந்துட்டு அடாப்ட் ஆகும் இந்த ஸ்டோரி. ஏன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஹாய் சார், வணக்கம். வணக்கம். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கேன். ஓகே சூப்பர். நான் 1976லேருந்து நடிக்கிறேன். 50 வருஷம் ஆச்சு எக்ஸ்பீரியன்ஸ். தூத்துக்குடியில் முத்தம் எடுத்த மாதிரி என்னை எங்கேருந்தோ மெட்ராஸ்லேருந்து தேடி கண்டுபிடிச்சி இந்த படத்தில் திவ்யாவுக்கு அப்பா ரோலை கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் ஆர்ஜேபி என்ன சொன்னாரோ, இப்படி திரும்பு இப்படி திரும்பு, இங்கே கையை தூக்கு, இதுக்கு மேலே கீழே இறக்க, இந்த மாதிரி அவர் சொன்னதைத்தான் நான் செஞ்சுருக்கேன். வேறு எதுவும் நான் பண்ணலை. அந்த அளவுக்கு படத்தை ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கி இருக்கார். சச் அ ஒண்டர்ஃபுல் டைரக்டர். இவரோட அடக்கம்னு ஒரு படம், ஒரு ஷார்ட் ஃபிலிம், அதில் பார்த்து தான் எனக்கு அறிமுகமாச்சு. இவ்வளோ வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்குன்னா, எவ்வளோ பண்ணியிருக்கேன் நான். இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் எனக்கு கொடுத்தது இவர் மிஸ்டர் ஆர்ஜேபி தான். ஸோ இவரோட உழைப்பு அசாத்தியமான உழைப்பு. உசிலம்பட்டியில் போய் 22 நாள் ஒரு கிராமத்தில் சாதாரண மக்களாக தங்கி இருந்து எந்த வசதியும் இல்லாத எல்லாம் கட்டி போட்டு மேய்ச்சிருக்காருன்னு சொன்னாக்க எல்லா கிரெடிட்டும் இவருக்கு. ஸோ 2026லேருந்து ஸோ ஆர்ஜேபிக்கு குட் டைம். அவர் எங்கே போகிறாருன்றதை ஆண்டவன் முடிவு பண்ணணும். அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், ஆர்ஜேபி மேலே 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 வரணும். ஆண்டவன் சொல்கிறான், இந்த ஆனந்தராமன் சொல்கிறான், அவ்வளோதான். சூப்பர். அண்ட் சார் இப்போ சொன்னார் என்னை தேடி கொண்டு வந்தாருன்னு. ஸோ அந்த கேரக்டருக்கு சார் தான் ஆப்டாக இருப்பாருன்னு எப்படி தோணுச்சு? லைக் ஏதா இல்லை ஆல்ரெடி சாரோட படம்லாம் பார்த்துருக்கீங்களா? ஸோ எப்படி? இல்லை, ஆக்சுவலாக நான் அவரை கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறாரு. உண்மை அது இல்லை, அவர் தான் என்னை கண்டுபிடிச்சாரு. ஓ, அவர் தான் உங்களுக்கு கண்டுபிடிச்சாரு. நல்லா இருக்கு இது கேட்க. என்னன்னா, இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி சில வருடங்களுக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணேன், அடக்கம் அப்படின்னு. இப்போ யூடியூப் சேனல் இருக்குது. அதில் நான் பண்ணும்போது ப்ரிவியூ ஷோ போட்டிருந்தோம். அதை பொதுவாக எல்லோரும் வர சொன்ன மாதிரி அவரும் பார்த்துருப்பார் போல். எல்லோரும் பார்த்துட்டு அப்படியே போயிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் நின்றுக்கிட்டு அப்படியே கண்கலங்க நின்றுக்கிட்டு இருக்காரு. என்ன இவர், உங்களை பார்க்க தான் நின்றுக்கிட்டு இருந்தேன், படம் பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க, சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி அந்த ஷார்ட் ஃபிலிமை பற்றி அவர் சொன்னார். சரி சார், ஓகே அப்படின்னா. அப்புறம் அவர் சொன்னார், நான் இந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிலாம் சொன்னார். அப்போ அவரோட கான்டாக்ட் நம்பரை வாங்கிக்கிட்டேன். சரி என்னென்னு. அப்புறம் சில வருடங்கள் கழித்து நான் படம் பண்ணும்போது எனக்கு டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆனார். அந்த மாதிரி நம்மகிட்ட ஒருத்தர் பேசினார். அவர் என்ன அடையாளம் கண்டுபிடிச்சாரு,
அப்போ சொன்னார், நீ கண்டிப்பாக படம் பண்ணுவீங்க அப்படின்னு அவர் தான் சொன்னார். ஸோ அந்த ஞாபகம் வந்துச்சு. சரி, அவருக்கு அடித்து பேசினேன். இமீடியட்டாக உடனே கிளம்பி வந்தார். ஷூட்டு எனக்கு நாளைக்கு இருக்குது. இன்றைக்கி தான் அவர்கிட்ட நான் சொல்கிறேன். நைட்டு உடனே கிளம்பி உசிலம்பட்டிக்கு வந்துட்டார். வந்துட்டு என் கூட இருந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணி நல்லாவே பண்ணி கொடுத்தாரு. சார் ஒரு பைசா கூட, ஒரு ரூபா கூட வாங்கலை எங்ககிட்ட. இது வந்து பணத்துக்காக கிடையாது, மனசாட்சிக்காக, இதுக்கு மனசுக்காக, மனசை தொட்டதுனால. அந்த அடக்கம்ன்ற இவரோட ஷார்ட் ஃபிலிமில் இவர் எங்கே கேமரா வச்சுருக்காருன்னு தெரியாது. உசிலம்பட்டியில் வந்து ஒரு பிஸியான கடைகள் இருக்கிற இடத்துல வந்து படத்தை எடுத்திருக்காரு. கேமரா இருந்தது தெரியாது. போகிற வரவங்க யாருமே கேமராவை பார்க்காத வந்து நடித்து கொடுத்துருக்காங்க. இவங்க அம்மா 2 தான் மெயின் கேரக்டர். ஒரு சின்ன நாட்டு, கண்ணு தெரியாதவரா, இந்த பலூன் பிபி இதெல்லாம் ஊதி விற்கிற மாதிரி இது. அப்படி ஒரு பண்ணிட்டு இருந்த ஒருத்தன் அம்மாவோட ஆசைக்கு கிடைச்ச சம்பாத்தியத்தில் நீல கலர் புடவை ஒன்று எடுத்துகிட்டு வருவார். புடவை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தால் அம்மா இல்லை. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதை அவங்கள எடுத்து அடக்கம் பண்ணி அந்த இடத்துலையே வந்து அந்த புடவையும் அவங்களுக்கு போத்தி விட்டு, சின்ன நாட்டு தான், அதை வந்து அந்த ப்ரெசன்டேஷன் அழகாக அதை பண்ணணுன்றது. அதே தான் இந்த படத்தில் நான் சொன்னதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து செதுக்கியிருக்கார் ஆர்டிஸ்ட்டை அத்தனை பேரையும். அசாத்தியமான திறமைசாலி, எங்கேயோ இருக்க வேண்டியவர். இன்னைக்கு 2026 இவருக்கு குட் டைம் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. டெஃபினட்டாக இவர் எங்கேயோ வருவார். ஓகே. அண்ட் லைக் சொன்ன மாதிரி டைரக்ஷன் அண்ட் ஆக்டிங். ஸோ டைரக்ட் பண்ணும்போதே கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும். அண்ட் டைரக்ஷன் அண்ட் ஆக்ஷன், ஏன்னா நீங்கள் நடிச்சுட்டும் இருக்கணும் அண்ட் வந்து ஃப்ரேம்க்கு பின்னாடியும் வந்து செக் பண்ணணும். ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு, அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? லைக் ஈஸியாக இருந்துச்சா இல்லை ஸ்ட்ரகிள்? இல்லை கேட்குறேன், ஏன்னா நிறைய பேர் ஈஸியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அதாவது நான் முன்னாடி பண்ணங்க, நான் ஒர்க் பண்ணும்போதும் சரி, நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதும் சரி, டெலிஃபிலிம் பண்ணும்போதும் சரி, மேக்ஸிமம் நான் தான் நடிச்சிருப்பேன். என்னுடைய இதில் எல்லாத்துலேயுமே நானே நடிச்சு ஆரம்பத்துலேருந்து அப்போ இருந்தே நானே நடிச்சு பண்ணனால அது எனக்கு கொஞ்சம் பழகிருச்சு. கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்து உட்கார்றது என்னோட கோ டைரக்டர் தான் வந்து பார்ப்பார். அவர் தான் எல்லாமே செய்வார். நான் செஞ்சுட்டு வந்துட்டு ஃப்ரேமில் வந்து பார்த்து ஓகே பண்ணிவிட்டு திரும்ப போய் நடிக்கணும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இருந்தாலும் வேறு வழி இல்லை, நான் நடிக்கிறதுனால அதை செஞ்சு தான் ஆகணும். செஞ்சுட்டோம், நல்லபடியாகவே வந்திருக்கு. நான் இதை பெருமையாக கூட சொல்லிக்கலாமா? நான் வந்து டிவிஎஸ் கம்பெனிலையும் இங்கே ஒரு லீடிங் பில்டர் கம்பெனிலையும் ஜெனரல் மேனேஜராக இருந்தேன். ஓகே, உசிலம்பட்டியில் போய் எல்லா கம்ஃபர்ட்ஸையும் விட்டுட்டு இவர் கூட இருந்து நடித்தேன். இவருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியாது. இந்த ஒர்க்கஹாலிக்ன்ற மாதிரி இவர் வந்து போய் உக்காந்துட்டாருன்னா வேலை 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 வேலை. ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் டீ வேணும், யாராவது கொண்டு வாங்க பண்ணுறாரு. அன்றைக்கி பாருங்கள், அந்த சாயந்தர நேரம் அந்த டீ கொண்டு கொடுக்க வேண்டியவர் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாங்க போயிட்டார். போட்டால் யாரையும் காணும். நான் விறுவிறுன்னு போனேன். ஃப்ளாஸ்க் இருக்குல்ல, ஊற்றி எடுத்துன்னு வந்து கொடுத்தேன். பதறி குதிச்சு கேமராலாம் தட்டி விடாத குறையாக இருந்திருந்தார். சார் நீங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாது சார். நீங்கள் ஏங்க ஒரு மனுஷன் டீ கேட்குறீங்க, இதை பண்ண நான் முதல்ல மனுஷன் மனசைத்தான் நான் தொடுவேன் ஒழிய எனக்கு நான் பெரிய டிவிஎஸ்க்கு வேணாம். நான் ஜெனரல் மேனேஜர். என்ன சார் இருந்தாலும் டெல்லிக்கு ராஜானாலும் அம்மாவுக்கு பிள்ளைன்ற மாதிரி நான் டிவிஎஸ்க்கு ஜெனரல் மேனேஜர். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசு தான் எனக்கு. அதெல்லாம் விட இன்னும் சொல்லணும்னா, எனக்கு இருந்த ஃபெசிலிட்டிக்கும் வசதிக்கும் என்னை அங்கே உசிலம்பட்டியில் 22 நாளும் இந்த படத்தினோட ப்ரொடியூசர் இவங்க அக்கா, உங்களுக்கு என்ன சார் வேணும்? நான் நான்வெஜ் சாப்பிட்றது இல்லை, எனக்கு இந்த கிராமத்து கூழ் கிடைக்குமான்னு கேட்டேன். டெய்லி எனக்கு ஒரு சொம்பு கூழ் டிஃபனோடு வந்துடும். இதை மறக்க முடியுமா? அந்த நாக்கு மறக்குமா? மறந்தேன்னா நான் நன்றி இல்லாதவங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு கடுமையான உழைப்பாங்க. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இதில் ஆக்ட் பண்ண ஒருத்தரும் சின்ன டயலாக், சின்ன இது. இன்னொருத்தர் வரல, அப்கோர்ஸ் சஃபிக், இந்த ஃப்ரெண்டாக ஆக்ட் பண்ணுறவர். அவங்க அம்மா, அவங்க திண்டுக்கல். அதே மாதிரி வந்து வில்லன் என்னை வந்து கெடுத்து இவங்களை கொல்ற அளவுக்கு என்ன படுத்தின படுபாவி. ஆமாம், செந்தில்னு பேர். திண்டுக்கல்லில் வந்து அட்வொகேட்டாக இருக்கார் அவர். அவர்லாம் வந்து ஒரு
ஃபேமிலி மாதிரி நாங்கள் ஃபேமிலி தான், அவ்வளோதான். அந்த படத்தில் நடித்தவங்க அத்தனை பேர் நாங்கள் ஃபேமிலி. நிறையா சமாச்சாரங்கள் நான் பார்க்கல. இந்த படத்தை வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பார்க்குறேன். இவர் கடைசியில் அந்த லாரியில் அடிபட்டது, ஏன்னா சப்ஜெக்ட் எதுவும் இல்லை, எதுவும் சொல்ல மாட்டார். ரைட், ஓகே, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு என் பார்ட் என்ன, அதை நான் பண்ணணும், அதோட வேலை பண்ணாரு பார்க்கணும். அந்த இது இவங்க அம்மா ஏதோ ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க, அவன் கையை பார்த்து அந்த லாரியில் அடிபட்டவொன்னே கடைசியில் கிளைமேக்ஸில் கையை பார்த்து நல்லா மிரண்டுட்டேங்க அப்படின்னு. ஆக்சுவலாக அவங்க யாருக்குமே எதுவுமே தெரியாது. நான் என்ன எடுக்கிறேன், யாருக்கும் எதுவுமே சொல்ல மாட்டார்மா. ஷூட் பண்ணுறேன், எதுவும் இந்த நிமிஷம் இல்ல, வரைக்கும் twist எனக்கு இல்ல, தெரியாது என்ன படம் ஏதுண்டு. ஏன் இவ சொல்லுவாள் என்ன, ஒரு சீனில் இந்த லவ் பண்ணுறது ஒரு அப்ஜெக்ஷன் வந்த உடனே என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்பான், லவ் பண்ணுறது தப்பாப்பா. இந்த ஒரு டைலாக் என் லைஃப்பில் மறக்க முடியாது. இவ கேட்ட விதம், ஃபஸ்ட்டு மூவி ஒரு அப்பா சென்டிமெண்ட், அது என்ன அழகாக ஒரு மாடுலேஷனில் கேட்பா. அதெல்லாம் படத்தை பாருங்கள் நீங்கள், அந்த ஒரு டைலாகை நீங்கள் எத்தனை தடவை 1000 தடவை திருப்பி பாருங்கள். இந்த மாதிரி கேட்க முடியுமா ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்லிவிட்டு. வாட் அ ஒண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். அந்த எனக்கு மற்றதெல்லாம் போட்டோம், எனக்கு அந்த ஒரு இதை வந்து என் ஜென்மத்துக்கு நான் மறக்க மாட்டேன். அந்த அளவுக்கு வந்து அந்த டைலாகு என் அம்மாட்டெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன், லவ் பண்ணுறது தப்பாப்பா. சாதாரண கொஸ்டின் இது, அது என்ன அழகாக சாதாரணமாக தான் கேட்டிருக்கா. அந்த மாடுலேஷன் என் மடையை போட்டு பிச்சுட்டு இருக்கு இன்னி வரைக்கும். எல்லாம் வந்து இது மாதிரி அவர் சொல்லி தான் செதுக்கி இருக்கார். ஒன்று ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கி இருக்கார். அசாத்தியமான உழைப்பு, கடுமையான உழைப்பு இவர் கொடுத்துட்டார். இதுக்கு மேலே ஆண்டவன் கொடுக்கணும், கொடுக்கலன்னு ஆண்டவன். இதில் சில ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்திருக்கும் இல்லையா, முதல் படம். ஸோ ஃபஸ்ட்டு கேமரா முன்னாடி நிற்கும் போது டைலாக் பேசும்போது ஸோ எப்படி ஃபீல் பண்ணீங்க, அதை நீங்கள் வந்து ஃப்ரேமில் பார்க்குறப்ப எப்படி ஃபீல் பண்ணீங்க? லைக் இதில் நீங்கள் பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் ஏதாச்சும் இருக்கா?